ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 23/3/2019 சனிக்கிழமை விளம்பி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். திதி தேய்பிரை திருதியை இரவு மணி 10:33 வரை. பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் சித்திரை காலை மணி 9:55. பின்னர் சுவாதி. யோகம் வியாகதம் இரவு 10:33 வரை. கரணம் வனிஜை பகல் 11:40 வரை. பின்னர் விஷ்டி. ராகுகாலம் காலை மணி 9:13 முதல் 10:44 வரை. யமகண்டம் மாலை 1:45 முதல் 3:17 வரை. குளிகை காலை 6:12 முதல் 7:42 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். தாராபுரம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் மேஷம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் ஆகியவை ஆகும். சுதந்திரமான காதலில் சாகசங்கள் புரிகின்ற மேஷராசி அன்பர்களே, பல வழிகளில் பணவரவு உண்டாகி பெரிய மனிதர் என பெயர் எடுப்பீர்கள். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். புத்தாடைகள் கிடைக்கும். மனைவி மூலம் நன்மைகள் பல உண்டாகும். இன்பச் சுற்றுலா, நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்கள் நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் ஏற்படும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறம். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பல் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிகப்பு ஆடை அணிந்து தூரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வீட்டை பராமரிப்பதில் ஆர்வம் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, புதிய உத்தியோக முயற்சிகளால் உத்வேகம் ஏற்படும். பணிவும் துணிவும் இருந்தால் முன்னேற்றம் உண்டு. பெண்களால் லாபமும் போகமும் உண்டு. எதிரிகள் பணிவர். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். புதிய பரிசு பொருட்கள் கிடைத்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வைரம் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வசீகரமான இளமையான தோற்றமுடைய மிதுனராசி அன்பர்களே, செல்வாக்கு உயர் பதவி கொண்டவர்களின் நட்பை பெறுவீர்கள். உறவுகளின் ஒத்துழைப்பு இருக்கும். பிறர் விவகாரங்களில் தலையிட மாட்டீர்கள். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடை ஏற்படலாம். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படும். அரசால் ஆதாயம் கிடைப்பது அரிது. கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வது நல்லது. மனைவி மக்களின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை, பிங்க் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமையில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மனைவியை தேவதையாகவும் தெய்வமாகவும் கருதும் கடகராசி அன்பர்களே, அன்னையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. வாகனம் சுகமும் தனவரவும் குறைவும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும்.
மன அமைதியினால் படுத்தவுடன் தூக்கம் வராது. சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். தைரியமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம். இடமாற்றங்கள் ஏற்படலாம். முறையற்ற வழிகளிலே பணம் வரும். வியாபாரத்தில் வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. மாணவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களால் தொல்லை ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். சாதுரிய பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். தைரியமும் புதிய தகவல்களால் புதிய உற்சாகமும் பிறக்கும். மனையாளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் உண்டு. காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள் பால் பாசத்தை பொழிவீர்கள். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7, 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பஸ்ஸு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். கூச்ச சுபாவம் உள்ள, காதலை கையாள்வதில் வல்லமையற்ற கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தாரிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதிருப்பது நல்லது. வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் செல்லவும். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். படிப்பில் அதிக கவனம் தேவை. அலட்சியம் அல்லல் தரலாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுதல் நலம். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ அஷ்டலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். மெத்த படித்த பல கலைகளில் தேர்ச்சி பெற்ற துளாராசி அன்பர்களே, குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். பெரியோர்பால் நேசம், தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தனலாபம், புத்தாடைகள், நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். பெரியவர்களின் அன்பும் பாசமும் தெம்பை தரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மன திருப்தி, தொழில் வியாபாரத்தால் பணவரவு என ராஜயோகங்கள் ஏற்படும். ஆடை ஆபரணங்கள், அணிகலன் சேர்க்கை, நண்பர்கள் உதவி, நல்ல அதிர்ஷ்டம் என எல்லாமே நன்மையாக நடக்கும். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண் 8. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது முச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கேட்டதும் கொடுக்கக்கூடிய உற்சாகமான சோர்வில்லாத மனமுடைய விருச்சிகராசி அன்பர்களே, எவரிடமும் மனம் விட்டு பேசி பழக மாட்டீர்கள். தெய்வ வழிபாடுகள், ஆச்சார அனுஷ்டானங்களை அறிந்தவராக இருப்பீர்கள். வீண் செலவுகள் அதிகரிக்கும். வாகனங்களில் வேகத்தை குறைத்து விபத்தினை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படும். குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும்.
வீண் கோபத்தால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்கு குழப்பம் ஏற்படும். புதிய பொருட்களை தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். பிடிவாதம், கடின மனம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, எல்லோரும் முன்னேறும்படியாக அவர்களுக்கு அறிவு தானம் செய்வீர்கள். பொது வாழ்வில் தாராள மனதுடன் திகழ்வீர்கள். பணவரவு அதிகரிப்பதால் உற்சாகம் பிறக்கும். மனைவியின் பணிவிடைகள் மகிழ்ச்சி தரும். பணவரவு வரும் நாள். லாபமும் போகமும் கிடைக்கும். தங்கள் மனதிலும் மகிழ்ச்சி நிலவும். தனலாபம், அனைத்து வகை நன்மைகளும், கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு தொழிலில் வெற்றி கிட்டும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1, 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன்னிறம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கள் அணிதல், கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். தெய்வீக வழிபாடுகளை அறிந்த கல்வி கேள்விகளில் பிரகாசமான மகர ராசி அன்பர்களே, வேடிக்கையாக பேசுவீர்கள். பிள்ளைகளிடம் பாசத்தை பொழிவீர்கள். புளிப்பு, காரம் அதிகம் சேர்ப்பீர்கள். பிறருக்கு உதவி புரிவதில் பேரின்பம் அடைவீர்கள். படிப்பில் வெற்றிகள் வரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து மகிழ்வர். உல்லாசமான சுற்றுப்பயணங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். அரசு ஆதரவு மற்றும் பெரியோர்களால் உதவி கிடைக்கும். அதிகார பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கும். புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை உருவாகும். மாணவர்களின் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். எதையும் திறம்பட முடிப்பவரும் விஞ்ஞானத்துறையில் ஈடுபாடு உடைய கும்பராசி அன்பர்களே, தொழிலில் கண்டிப்பும் கராரும் கண்ணியமும் நிறைந்திருக்கும். எழுதுவதில் கலைத்துறையில் ஆர்வமும் திறமையும் நிறைந்திருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். கோவில் திருப்பணிகள் செய்ய மனம் விளையும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அலங்கார பொருட்கள் வீட்டில் சேரும். உறவினர் உதவியால் உள்ளம் மகிழும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி கூடும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். இளகிய மனமும் நவநாகரிகத்தால் கவரப்படும் மீனராசி அன்பர்களே, நண்பர்களிடம் உண்மையான பிரியம் இல்லாமல் பிரியம் கொண்டவர்கள் போல் நடிப்பீர்கள்.
பொருள் வரவு உண்டு. அதிகாரிகளை அனுசரித்து நடந்தால் பதவி உயர்வுகள் பெறலாம். பொருள்களை கவனமாக பாதுகாப்பது அவசியம். சந்திராஷ்டம நாள், அதிகாரிகளிடம் பணிவாக நடக்க வேண்டிய நாள். வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி காண இயலாது. எனவே அவற்றை தள்ளி போடுவது நல்லது. கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம். உறவுகளுக்குள் பகை ஏற்படும். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும்.